மம்மி நிறைய சோறு இருக்கு, கொஞ்சம் குழம்பு இருந்தா ஊத்துங்க. அப்படியே உள்ளவா, இங்க நிறைய குழம்பு இருக்கு, சோறு தான் இல்ல. ஐயோ, இது புது டைப்பா இருக்குடோ. போற போக்க பார்த்தா வீட்டை வாடகை கூட்டுட்டு இவனுக்கு நம்ம தொழிலுக்கு வந்துருவானுங்க போட்டுருக்கடோ. ஐ ஏன்டா என்ன அடிச்ச? ஒழுங்கா அம்மா தாயன்னு பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் பழைய வார்த்தை. உனக்கு பூசா ஒண்ணு சொல்லித்தாரேன்னு சொல்லி என்ன இப்படி எல்லாம் அடி வாங்க வச்சுட்டியாடா பாவி. உன்னை தனியா வந்து அடிக்க முடியாதுங்கிறதுக்காகத்தான் சங்க தலைவரையும் சங்க தலைவியையும் கூட்டிக்கிட்டு வந்திருக்கேன். உன்னை யாரா அடிச்சாங்க? ஒருத்தனா ரெண்டு பேரா சொல்றதுக்கு ஒரு தெருவே சேர்ந்து மொத்தி பிடிச்சு. நான் கத்து கொடுத்தத கூப்பிட்டதால உன்னை தெருவே சேர்ந்து அடிச்சா? எங்க ஒருக்கா சொல்லு. மம்மி வாடி. மர்க்கா சொல்லு. மம்மி வாடி. மர்க்கா மர்க்கா சொல்லு. மம்மி வாடி. ஆட உங்க கூர்க்காவுக்கு பிறந்தவன சொல்லுவியா? உன்னை எல்லாம் நிக்க வச்சு அடி கூடாது, குனிய வச்சு அடி. குனிடா. இனிமே சொல்லுவியா? 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 வீடு வீட்டுக்கு பிச்சை வாங்கி திங்கிற நாயே, உன்னை நான் என்னன்னு கூப்பிட சொன்னேன்? மம்மி டாடின்னு கூப்பிட சொன்னா டாடியை விட்டுட்டு மம்மிய போய் வாடினா எந்த டாடிக்கு தாண்டா கோபம் வராது? சொறி புடிச்ச பயல எல்லாம் தலைவே, புண்ணு வந்தவளை எல்லாம் தலைவீன்ற தலைவீன்ற தலைவீன்ற.